சீட்ல உட்காரவே முடியாது. ரெண்டு குறுக்கு வலிக்குது படம். தமிழ் சினிமால இன்னொரு படம் இப்படி படம் வர வாய்ப்பே கிடையாது. படம் வச்சிருக்காங்க தூக்கி அம்மாளாக 2வது 3வது மாடி வந்தாண்டி படத்தா கடவுள கண்டவனும் கிடையாது, அஜித்தை வெண்டவனும் கிடையாதுன்ற மாதிரி அது படம் ஓடுறா ஹீரோ நாங்களே அந்த மாதிரி கொடூரமா இருக்கா தல கொடூரமா அதுல அப்படியே புல்லா இருக்குதுண்ணே. படம் இல்ல சரித்திரம். எங்க வாழ்க்கையிலே நான் மோட்சம் அடைஞ்சிட்டேன். என்னோட வாழ்க்கை மோட்சம் அடைஞ்சிருக்கு. எல்லாருமே வாசம் ஆயிட்டாங்க. கடவுள் சொல்லாதீங்கன்றாரு. இவ்வளவு சந்தோஷம் கொடுக்கறவங்க கடவுள் தான் சொல்லுவான். அப்படி எப்படி சொல்லாம இருக்க முடியும்? ஒவ்வொரு சீன் வச்சு கல்வெட்டுல செதுக்கிற மாதிரி செதுக்கி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தோம். ஐயோ தீ பறந்துச்சு உள்ள. படம் நல்லா இல்ல, ஒரே சண்டையா இருக்கும் மண்டையா இருக்கும் சொன்னீங்கன்னா மதுரை சென்ட்ரல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட இயக்கத்தில் குட் பேட் அக்லி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் வேற லெவலாக இருக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியா ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மதுரையில் FDFS பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க. அஜித்தனே பாருங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் படம் சரியான படங்க. சீட்ல உட்காரவே முடியாது. படம் கடைசி வரைக்கும் எவனும் சீட்ல உட்கார கூடாதுன்னு படம் எடுத்திருக்காப்ல ஆதி ரவிச்சந்திரன். ரெண்டு குறுக்கு வலிக்குது படம். கண்டிப்பான முறையில் யாரும் உட்கார முடியாது படம். அந்த அளவுக்கு இருக்கு படம். எடுத்ததுல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் செம்மையா எடுத்திருக்காங்க. ஆதி ஃபேன் பாய் சம்பவம் கதையெல்லாம் கிடையாது. ஐயோ கதையே கிடையாது. படத்தை கதை கிடையாது. ஆனா படம் எடுத்ததுல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன அனுப்புற படம் சவுண்ட் கொடுத்துட்டே இருக்க கத்திட்டே இருக்க வேண்டியது. சூப்பர் படம் தரமா இருக்கு. மெர்ச்சி விட்டாப்ல படத்தை இந்த மாதிரி படத்துல எதிர்பார்க்கவே இல்ல. படம் பயங்கரமா இருக்கு. படத்துல சம்பவம் தான் படமே. படம் பாவல ஃபிளாஷ் அதுல அப்படியே புல்லா இருக்குதுண்ணே. ஒவ்வொரு சீனும் அப்படியே தளர சீர நீங்க பாத்தீங்கன்னு அழகா ரசிப்பீங்க. உட்காந்து எவனுமே படம் பார்க்க முடியாது சொல்றேன். உட்காந்து யாருமே படம் நின்றுதான் ஃபுல்லா பார்க்கணும். ஃபுல் ஃபேன் பாய்ஸ் ஆதி ரவிச்சந்திரன் சல்யூட். சிறப்பா பண்ணிருக்காங்க. தரமா இருக்கு. உள்ள வார்த்தையில இல்லண்ணே. அருமையா தரமா இருக்கு. கெத்தா சூப்பரா இருக்கு. தல வெட்ட மாசா நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாவே வாசிதான். தல தரமா நடிச்சிருக்காரு. வேற லெவல் ஆதிக் ரவிச்சந்திரன் ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கிடைச்சிருக்கு. அழகான சம்பவம் அது. ஜீவ பிரகாஷோட பழைய சாங்ஸ்லாம் எடுத்து போட்டுருக்காப்ல. வேற லெவல்ல படத்துல வந்து நல்லா இருக்கு. உண்மையா ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஒவ்வொரு பாட்டு செதுக்கி இருக்காங்க. ஒரே தடவை ஆறு போட ஒரு நாளைக்கு ஹீரோ நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. படம் ஒரு வருஷம் வேற லெவல் பண்ணிருக்காரு. ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆதிக்கு வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி படம் எதிர்பார்த்தோம். பியூர் ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ. பக்கா பியூர் ஃபேன் பாய் சம்பவம். மொரட்டு சம்பவம். வேற லெவல் தலைவரே. படம் வேற லெவல். எல்லாருமே வாசம் ஆயிட்டாங்க. தல எல்லாத்தையும் பதினெண்டு ஆகிட்டாப்ல ப்ரோ. படம் இல்ல சரித்திரம். மறந்துட்டாங்க. ஒண்ணு சொல்லிக்கிறேன். இங்க பாத்தீங்க இவ்வளவு சந்தோஷம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாரு மூஞ்சிலுமே சிரிப்புலாம் வெளியே வரலாம். கைவத்தால கொடுக்கிறாரு. அஜித் சார் ஒரு சின்ன வேண்டுகோள். கடவுள் சொல்லாதீங்கன்றாரு. இவ்வளவு சந்தோஷம் கொடுக்கறவங்க கடவுள் தான் சொல்லுவான். அப்படி சொல்லாம இருக்க முடியாது. எல்லா படத்தையும் கண்ணுக்குள்ள கொண்டு வந்தாப்ல. சரியான ஃபேன் பாய் ஆதிக் ரவிச்சந்திரன் வாழ்க. தமிழ் சினிமால இன்னொரு படம் இப்படி படம் வர வாய்ப்பே கிடையாது. இத தவிர அடுத்த வாய்ப்பே கிடையாது. இந்த குட் பை கட்ல எப்படி இருக்குன்னா
கடவுளை கண்டவனும் கிடையாது, அஜித்தை வெண்டவனும் கிடையாதுன்ற மாதிரி ஆத்திக்கு புரிய வச்சிட்டாரு. வேற லெவல தரமான செய்ய பண்ணிட்டார் தலை. நம்ம அண்ணனுக்கு யாரு செய்வாங்க? நம்ம அத்தியம் தானே. நம்ம தலைக்கு எப்படி சிறப்பா செஞ்சுக்காரு படம். நீ வேற லெவலுங்க. படைப்பு அஜித்துக்கிட்ட படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, உருவாக்கப்பட்ட காவியம். யாரு படம் ஓடுறா ஹீரோ நாங்களே. அந்த மாதிரி கொடூரமா இருக்கா தலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தோம். ஐயோ கொடூரமா தெய்வத்தை காமினே எல்லா கடையும் நொறுக்கப்படும். கடையில் நொறுக்கப்படும். யாரு படம் ஒரு நாள் ஹீரோ எங்க தலாரு என்னைக்குமே எங்க தலாரு ஆளுமா டோலுமா தான் கடைசி ஹைலைட். திருப்பி பாக்குறேன், திருப்பி தெரிஞ்ச விடுறோம். தலை டக்கரு தலைக்கு நிகர் தலை மட்டும்தான், வேற எவனும் முடியாது. எக்ஸ்பெக்டேஷன் மேலேயே இருக்கு. ஃபுல்லா ஃபேமிலியா வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. பிளாஸ்ட் தலை மட்டும்தான் இருக்குது. தலை ஒரே அஜித் குமார் அல்டிமேட் தான். அஜித் குமார் கடவுளே அஜித் கடவுளே படம் மிரட்டிட்டாய கொடூரமா. ஒரிஜினல் கடவுள் ஆதிக்கு மட்டும்தான் ப்ரோ. உண்மையிலே கடவுள்னா அது ஆதிக்கு மட்டும்தான். எப்படி காட்டணுமோ அப்படி காட்டிட்டாங்க. ஃபேன் பாய் சம்பவம் எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுத்துருக்காப்ல ஆதிக்கு. முதல்ல உண்மையிலே ஆதிக்கு வந்து மிரட்டிட்டாப்ல. அவர் சொன்ன மாதிரி சீட்ல எங்க உள்ள தலைவன் சமையா இருக்கு ப்ரோ. ஜி வந்து நிறைய 2-3 சாங்ஸ் வந்து அங்கங்க யூஸ் பண்ணிருக்காப்ல. வேற லெவல்ல உள்ள வைபா இருக்கு. சின்ன திருவிழா இதுதான் இன்னைக்கு மிரட்டிட்டாப்ல. உண்மையிலே திருவிழா இன்னைக்கு ஆதிக்கு ரசிகர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. படம் தரமா இருக்கு. விடாமுயற்சி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது நல்ல படம் எல்லாம் சொல்ல. நம்ம என்ன எதிர்பார்த்திருக்கோமோ குட் பேட் அக்லி இருக்கு. உலக ஃபுல்லா ஒரே ஒரு பேர் மட்டும் தான் கேட்கும். மனிதா கடவுள் அஜித் பேர் மட்டும் தான் கேட்கும். அந்த மாதிரி இருக்கு படம். ஜி பிரகாஷ் மியூசிக்கா இருக்கட்டும், ஆதிக் சார் டைரக்ஷனா இருக்கட்டும், விண்டேஜ் ஹேண்ட்ஸம் தலை இருக்காரு. அவரை பார்த்தா யார் சிவான் இருக்காரோ அம்மண்ணனுக்கு அத்திக்கு சூப்பரா செஞ்சிருக்காங்க. சிறப்பா இருக்கு. கடவுளை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். படம் மிரட்டிட்டாங்க தலைவன். படம் ஒவ்வொரு இதுலயும் உட்காரவே இல்லை. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைய மிரட்டி டாப்ல தலை. ஒரு சீன்லயும் கூட உட்கார முடியாது. அமைதியா உட்கார. இங்க பாருங்க தலைவன் எங்க அம்மால வேர்வேத பூராமே வேர்வேத பூரா தலைவன் படத்துல இருந்து வேர்வையாதான் வருது. அந்த மாதிரி மிரட்டி இருக்காப்புல தலை. மிரட்டி டாப்ல படத்தை நேர்ல வந்து பாரு பிச்சு விட்டுருக்காப்புல. மதுரை பதறுது. ஆத்திவிக்கு ரவிச்சந்திரன் இங்க மதுரைக்கு வந்தானா அவனுக்கு ஒரு கும்பலா போடலாம். அப்படி எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. ஒவ்வொரு சீனுமே செவர விட்டாப்புல தலைவன். படத்துல ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு இதுமே தலைவனை தரமா காட்டியிருக்காப்புல தலை. பிச்சுட்டாப்புல ரவிச்சந்திரன் மதுரைக்கு வந்தானா கண்டிப்பான முறையில் அவருக்கு ஒரு சுத்தி போட்டுருவாங்க மதுரை சார்பா. படம் எப்படி கேள்விக்கே வேலை கிடையாது. படம் வச்சிருக்காங்க தூக்கி 2வது 3வது மாடி வந்தாண்டு படத்தா சொல்றேன் கேட்டுக்குங்க. விடாமுயற்சிக்கு எதிர்பார்த்தோம். சொல்றேன் கேளு. அதே மாதிரி குட்பாடு அகிலிக்கு இப்படி பண்ணுவாங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அப்படி எதுவுமே பண்ணல. அண்ணன் ஆதிக்கு ரவிச்சந்திரன் தூக்கி சொறிட்டாப்புல படத்தை. ஒவ்வொரு சீனு வச்சு கல்வெட்டுல செதுக்கிற மாதிரி செதுக்கி எடுத்திருக்காங்க. பட்டம் உண்மையில வேற லெவல் ப்ரோ. சரியான டிஸ்ட் கேளுங்க. ஒவ்வொரு பழைய அஜித் அசல் அது ஏகப்பட்ட அஜித் எல்லாத்தையுமே அஜித் ரவிச்சந்திரன் ரசிகன்ற பேர்ல தரமா ஃபேமிலியா போய் நண்பர்களோடு இல்ல தரமா என்ஜாய் பண்ணி பாக்குற படம் நம்ம குட்பாட் அக்லி. கேஜிஎஃப் தான் தூக்கி சாப்பிடுச்சு ப்ரோ. கேஜிஎஃப் விட்டு கொடுத்துருக்கோன்னா தலைக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான். தலை தான் என்னைக்குமே. இந்த படம் நல்லா இல்ல, ஒரே சண்டையா இருக்கும் மண்டையா இருக்கும் சொன்னீங்கன்னா செத்து போவீங்கடா. படம்னா அப்படித்தான் இருக்கும். தேவனா ஒரு ஆகா விட்டு வீம்புக்கு வந்து கமாண்ட் பண்ணுவேன். படமா அப்படின்னா படம் தாண்டா. யாராலையும் எடுக்க முடியாத படத்தை தரமா எடுத்து தரமா கொண்டு வந்திருக்காங்களா. மண்ணு அப்படி சொல்லாத. தலை ரசிக தளபதி தொண்டைங்க பூரா எங்க ஓட்டு அங்கிட்டு இங்கிட்டு போனாலும் தளபதி கரெக்டா போட்டுருவோம். படத்துல வேணா போட்டி வருமே தவிர அரசியல்ல வராது ப்ரோ. நட்பு இருக்கும். எல்லாரும் எல்லா நட்பும் அன்னைக்கு இருக்கு. மறக்காம பூரா வரும். உங்க பேமலி ஈமலி ஃப்ரெண்டு இண்டு பூராத்துக்கு சார் பண்ணி படத்துக்கு தோலை வந்து பார்த்துட்டு படம் வேற லெவல் தலைவா. வெறித்தனம். இந்த மாதிரி படம் வராது, அடுத்து வராது. தலை தான் படம் யாருமே எதிர்பார்க்க முடியாத படம் தான். நீ எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் வந்தாலும் எங்க ஏகேன்ற கேங்ஸ்டர் அடிச்சுக்கிற படமே கிடையாது. படம் நாங்க எதுனாலும் கொண்டாடுவோம்ல, அதே எப்படி கொண்டாடாம போயிருவோம். எதுனாலும் நாங்க கொண்டாடிக்கிட்டே இருப்போம்.
படம் வருது வரல படம் தரமா இருக்குனே. மிக்ஸ் மிட்டாய் பத்தல, மிக்ஸ் மிட்டாய் பத்தல. தொண்டை கட்டி போச்சு கத்தி அமர்கல முதல் உட்பேடகளி வரை தலையை நல்லா பார்த்தாச்சு. தரமா நடிச்சிருக்காரு அர்ஜுன் தாஸ். மிரட்டிட்டாப்ல ஆளு. சம்பவம் தான் கணக்கு ஏப்ரல் 10 இருக்கு சொன்னேன். சம்பவம் தான் பண்ணிட்டாப்ல ஆதிக்கண்ணே. அஜித் கணக்கு இருக்கு. நல்லா இல்லாதுன்னு சொல்றவங்களை மட்டும் ஏன்டா கூட்டுவாங்க. நான் அவங்கள பாத்துக்கிறேன். பூமர் எல்லாம் பத்தி பேசுவாங்க. பூமர் கிடையாது, அனில் கூட்டம். ஓப்பனா சொல்லணும்னா அவங்க தான், வேற எதுவுமே கிடையாது. சம்பவம் இனிமே ஒருத்தர் இப்படி எடுத்தானா பாப்போம்னே. இனிமே இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை எவனாலையும் கொடுக்க முடியாது. படத்துல சம்பவம் இருக்கு, சம்பவமே படம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து எண்டு காடு முடிகிற வரையும் உட்காராத ஒரே படம் தலைவன் படம் மட்டும் தானே. உட்காரல தேட்டர் கூஸ் பம்பு தான். தீ பறந்துச்சு உள்ள. வந்து பாருங்க ட்ரோன்ல ஷாட் எடுத்தாங்க, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணன் ஆர்த்திக் ரவிச்சந்திரன் இன்னும் 10 படம் தலையை வச்சு எடுத்தாலும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆர்த்திக் ரவிச்சந்திரன் வந்து தலை ஃபேன்ஸோட எனர்ஜி எப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கா. அப்படி எண்டு கால டைட்டில் கார் போடுறாங்க அஜித் குமார் அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் அதே எனர்ஜியோட பையன் எப்படி இருக்காங்க. உண்மையிலே ப்ரோ, உண்மையிலே எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க எங்க வாழ்க்கையிலே நான் மோச்சு அடைஞ்சிட்டேன். என்னோட வாழ்க்கை மோச்சு அடைஞ்சிருக்கு. 1000 கோடி அதெல்லாம் தேவையே கிடையாது. இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. 1000 கோடி பாக்குறதே போதும். தலைவன 2 நாள் ஒன்ன படத்தை 3000 கோடி 300 கோடி 400 கோடி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நாங்க இல்ல, நாங்க படத்தை மட்டும் பார்ப்போம், தலையை மட்டும் தான் பார்ப்போம். இந்த பாருங்க பின்னாடி அப்படியே பாருங்க நிறைய படம் இட்டோ பிளாக்கோ அந்த மனுஷனுக்காக நாங்க எப்பயுமே இருப்போம். அவ்வளவுதான். ஏங்க நாங்க கத்துனதுல ஒண்ணுமே கேட்கலங்க. சோ நாங்க ஃபுல்லாமே வைப் டான்ஸ் அதுல சீரியஸா கேட்கல. ஆனா வேற லெவல், பார்த்தவரே வேற லெவலுங்க படம். நான் தலையோட ரீக்ரியேஷன்லாம் பார்க்கும்போது நாங்க வந்து வேற லெவல் 90s போயிட்டாங்க. சுல்தானே அந்த மாதிரி போயிட்டாங்க. ஏங்க எதுக்குங்க நாங்க தலையை ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதுங்க. எதுக்குங்க நாங்க சலிக்கணும். தலை பார்த்தாலே போதும். தலை தரிசனத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆபீஸ கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சிஓ பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஓகே ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆக்டிங் தலை ஆக்டிங் சொல்லவாங்க வேணும். வேற லெவலுங்க தலை ஆக்டிங். தலை தான் அப்போனு எப்போனு பைக்கா பயலுக தெரிஞ்சவங்க புரிஞ்சு அதிர்ச்சி பயலுக கலனே பயலுக. அப்போனு எப்போனு மண்டபம் சால்னா படம் நல்லா இருக்கு. நிம்மதியா வந்து பார்த்துட்டு போனோம். சோரியா படமே அடிச்சு விட்டாங்க ப்ரோ. இதாங்க அது நல்லா இருக்கு. இப்ப போய் பாத்துட்டு வந்துடுறேன். பாத்துட்டு வந்து இதை காட்டி மனமா கொடுக்குறேன். பார்க்காமலே கணக்கு இருக்கு. நீ பாத்துட்டு வந்து அது கடைக்கு மன கணக்கு இருக்கு. எல்லா இதுலயும் நொறுக்கி விட்டோம். இட்லி கடைலாம் சூரிய ஆயிருச்சு. ஒன்னும் செய்ய அதனாலதான் தலை வரல. இட்லி கடை அதான் காலி பண்ணி ஓடிருச்சு. இந்த நிலவரத்தினாலதான். வேற மாணிக்கு இருக்கு, ஒண்ணுமே பண்ணவே முடியாது தலை. ஓகேனா ஏகே தான் உண்மைக்குமே அவர் வேற லெவல் தலை. மதுரை சென்ட்ரல் சேனலுமே உண்மைக்குமே எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டேங்கி நமக்குங்க. வரேன். நீங்க குட் பேட் அக்லி படம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போன்ற ரிவ்யூ வீடியோஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. இது போன்ற இன்னொரு வீடியோஸ் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் விஜய் விஸ்வா. டாடா பாய்.